ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் அறிமுக இயக்குனரான சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் தாய் கிழவி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் பார்த்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. அதை நம்பி இந்த படத்துக்கு பார்க்க போனோம். அவங்க சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ராதிகா சரத்குமார் தான் மெயினாக தாய் கிழவி ரோலில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தண்டட்டி போட்ட கிழவி ஒரு கிராமத்தில் ரொம்ப உஷாரா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிறுவாட்டு காசுன்னு ஒன்று சேர்த்தி வைப்பாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி சேர்த்தி ஒவ்வொருத்தருக்குமே கடன் கொடுத்து அந்த வட்டியை வசூல் பண்ணுற ஒரு கிழவியா ராதிகா வராங்க. ராதிகாவை பார்த்த உடனே ஆரம்பத்திலேயே எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. அதாவது தாலி கொடியெல்லாம் கலட்டி மறைச்சு வைக்கிற அளவுக்கு ராதிகா அவங்க கிட்ட அடாவடித்தனமா வசூல் பண்றாங்க. இந்த கிழவியோட ராவடி தாங்க முடியாத அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கிழவி எப்படா சாவுவா அப்படின்னு அந்த கிழவி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்க மனநிலைமையெல்லாம் ரொம்ப ராதிகா செத்து போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஊர்ல ஒரு பேச்சு நடக்குது. இந்த டைம்ல திடீர்னு ராதிகாவோட அறையிலிருந்து ஒரு சத்தம் வருது. அது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பக்கவாதம் வந்துருச்சு. அதனால அவங்க இன்னும் ஒரு 2 நாள் தான் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரிய வருது. அந்த ஊரே திருவிழா போட்ட மாதிரி இந்த கிழவி சாக போகுதா அப்படின்னு அவங்க வீட்டுல எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. ராதிகாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு வாழா வெட்டியா அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ராதிகாவுக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களும் ராதிகா கிட்ட இல்ல. அவங்க மருமகளும் ராதிகா கூட ஒரு அந்யோன்யமா முறையில இல்லாத மாதிரி தான் படத்தோட கதை இருக்கு. அப்புறமேட்டு இந்த ராதிகாவை எப்படியோ செத்து போனா போட்டு புதைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் அந்த டைம்ல எல்லாம் நினைச்சு எதிர்பார்த்து ஒரு ஆவலோடு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு இளவரசு வராரு. அவர் ஒரு நகை அடகு கடை ஓனரா வராரு. உங்க அம்மா ஒரு 160 பவுன் என்கிட்ட போன 2 நாளைக்கு முன்னாடி தான் அதை வாங்கி அதை அடமானம் வச்ச ஒரு நகையை வாங்கி மீட்டு எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல, அது உங்க அம்மாவுக்கு தான், ராதிகாவுக்கு தான் அது எங்க இருக்குதுன்னு தெரியும்னு சொல்ல, இந்த 3 பசங்களும் அவங்க அம்மாவை காப்பாத்தனா நமக்கு அந்த அதாவது 160 பவுனை 3ஆ பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவங்க அம்மாவை எப்படி காப்பாத்துறாங்க. அப்புறமேட்டு அந்த அந்த காப்பாற்றக்கூடிய டைம்ல நடக்கக்கூடிய காமெடிகள், அதாவது ஒரு கிராமத்துக்கு உண்டான ஒரு பழமொழி, அதாவது என்னன்னா, பணம் காசு அப்படிங்கனாவே தான் எல்லாருமே அவங்கள அவங்க மேல ஒரு அக்கறை எடுத்து எப்படி மருமக்கமாரெல்லாம் எப்படி அந்த கிழவிக்கு வேலை செய்யறாங்க, மாமியாரை எப்படி இது பண்றாங்க. அதாவது அந்த வாளாவெட்டியா இருக்கிற அந்த பொண்ணோட புருஷன் என்னன்னே தெரியாத கடைசியா அந்த புருஷனுக்கு இதுதான் விஷயமா தெரிய அவன் எப்படி ரியாக்ட் பண்றான். கடைசியா இந்த பெண்களுக்கு ஒரு மெசேஜ், அதாவது ஒண்ணுமே இல்லாத எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெண்களுக்கு கடைசியா கிளைமேக்ஸ்ல சொன்ன மெசேஜ் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு ஹியூமர் காமெடி. அதாவது ஒரு அம்மாவை ஆஸ்பத்திரியில போட்டு அதாவது பசங்க எப்படியோன்னு காப்பாத்தி ஆகணும்னு படுற தவிப்பு. அதாவது இந்த பணத்துக்காக தான் அவங்களோட ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள்லாம் இருக்கும். கொஞ்ச நேரம் போக போக அந்த இது கடைசியா ஒரு ட்விஸ்ட் ராதிகா சொல்லக்கூடியது, அந்த ரிவீல் ஆகுறது. அவங்க எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்கறது. இதுல முனிஷ்காந்தோட பங்களிப்பு, அப்புறமேட்டு இந்த சிங்கம் புலி, அப்புறமேட்டு இன்னும் 2 3 பேர் வருவாங்க அவங்க பசங்களா. அவங்களோட நடிப்பு ரொம்பவுமே யதார்த்தமா, அதாவது ஒரு நார்மல் நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதை அந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டர் கொண்டு வந்திருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட தூண் ராதிகா தான். அவங்க இந்த படத்துக்கு ரொம்பவுமே மெனக்கெட்டு நடிச்சிருக்கிறாங்க. அந்த நடிப்பு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு கிழவிக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்த படம் தான் இந்த தாய் கிழவி படம். அதனால இந்த படம் நம்ம சூப்பரான படம்னு சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதனால தாராளமா இந்த படத்தை குடும்பத்தோட பாருங்க. பெண்கள் முக்கியமா பாருங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனிப்பட்ட ஒரு சேமிப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடைசியா அந்த ராதிகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது. அதாவது மகன்களை தனியா விட்டுட்டு மருமகள்களை மட்டும் கிளைமேக்ஸ்ல கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற விதம் எல்லாமே ரொம்பவுமே ரசிக்கும்படியா. அதாவது இது அறிமுக இயக்குனர் அந்த சிவகுமார் முருகேசன் அந்த கிராமத்தோட வாழ்வியல், அதாவது அந்த நடைமுறை பேச்சுக்கள், ஒரு சில வசனங்கள் ரொம்பவுமே ஒரு
யதார்த்தமாகவும் இருக்குது, ரொம்பவுமே வல்கராகவும் இருக்குது. ஆனால் கிராமத்தில் இப்படி தான் பேசிக்குவாங்க. அது இப்படி வெச்சங்காட்டி தான் இந்த படம் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதனால் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம். தமிழில், அதாவது ரொம்ப தமிழ் லாங்குவேஜில் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் தான் இந்த தாய் கிழவி. அதனால் மறக்காத இந்த படத்தை வந்து பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.